Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. நாங்கள் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? எந்த தேவன் இதனை படைத்திட்டாரே? இயற்கையாக முடியுமா? எந்த தேவன் இதனை படைத்திட்டாரே? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. ஆமென். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. இயற்கை என்று சொல்லும் மாந்தரே, சிந்திப்பீர் சில நிமிடமே. இயற்கை என்று சொல்லும் மாந்தரே, சிந்திப்பீர் சில நிமிடமே. சூரியனை வானிலே ஒரு நாள் இரவிலே உன்னால் நிறுத்த முடியுமா? முயன்று பாருமே. சூரியனை வானிலே ஒரு நாள் இரவிலே உன்னால் நிறுத்த முடியுமா? முயன்று பாருமே. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. நட்சத்திரத்தின் எண்ணிக்கையினை உன்னால் எண்ணி கூற முடியுமா? நட்சத்திரத்தின் எண்ணிக்கையினை உன்னால் எண்ணி கூற முடியுமா? கோடி நட்சத்திரத்தின் பெயரை சொல்லி அழைத்தவர், நட்சத்திரத்தின் பெயரை சொல்லி அழைத்தவர் உந்தன் தேவன் உண்டு என்று உனக்கு தெரியுமா? கோடி நட்சத்திரத்தின் பெயரை சொல்லி அழைத்தவர், நட்சத்திரத்தின் பெயரை சொல்லி அழைத்தவன் உந்தன் தேவன் உண்டு என்று உனக்கு தெரியுமா? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய. காற்று கடல் சீற்றம் காண்கிறோம், அவற்றை உன்னால் அடக்க முடியுமா? ஆமென். காற்று கடல் சீற்றம் காண்கிறோம், அவற்றை உன்னால் அடக்க முடியுமா?
அருமை இயேசுநாதனோ அவற்றை அன்று அடக்கினார். அருமை இயேசுநாதனோ அவற்றை அன்று அடக்கினார். உன்னால் என்று முடியுமா திறந்து பாருமே. அருமை இயேசுராஜனோ அவற்றை அன்று அடக்கினார். அருமை இயேசுராஜனோ அவற்றை அன்று அடக்கினார். என்று உன்னால் முடியுமா முயன்று பாருமே. சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியமே. சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார். இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார். இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா. எந்த தேவன் இதனை படைத்திட்டாரே. இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா. எந்த தேவன் இதனை படைத்திட்டாரே. சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். ஆமென். சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். சூரியன் 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 சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். ஆமென். எத்தனை ஆச்சரியம் எத்தனை ஆச்சரியம் எத்தனை ஆச்சரியம். ஆம் தகப்பனே, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சர்வ சேனையும் சிருஷ்டித்த எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமான சர்வ வல்லமையுள்ள தேவனே, இருக்கின்றவராய் இருக்கிறவரே, ஏலோஹீம் எங்கும் நிறைந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மாலை வேளையிலும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த வேத பாட வகுப்பை நீர்தாமே எங்களுக்கு ஆசிரியராய் போதகராய் இருந்து வேதத்தில் உள்ளதான இரகசியங்களை மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்து நீர்தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நம்முடைய கரத்திலே பரிசுத்த ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தடைகளை நீக்கி தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்பிலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே
ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை மையப்பொருளாய் வைத்து அதிலே உள்ளதான அந்த காரியங்களை கடந்த நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இதில் முதலாவதாக நாம் மறுரூபம் ஆவதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் அவர் நமக்கு சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த பிரபஞ்சம் என்றால் தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியிலே நாம் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய காரியம் ஒன்று இருக்கின்றது. அதாவது தேவன் சிருஷ்டித்த பொழுது நாம் பார்த்தோம், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. அதை பயன்படுத்தக்கூடிய பொறுப்பை நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அப்படி இருந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே இந்த பூமி இன்னும் சீர்கெட்டதாய் போனது. தேவன் ஏன் சிருஷ்டித்தோம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு மனுஷருடைய பாவங்கள் பூமியிலே பெருங்க துவங்கினது. அந்த காலகட்டத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததினாலே கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றி அப்பொழுது இருந்ததான இந்த பூமிக்குரியவர்களை, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களை அவர் என்ன செய்தார்? அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு தேவன் நோவாவுக்கு வாக்கு கொடுத்து அவர்களை வெளியே வர செய்து அவர்களை பலுகி பெருகும்படியாக செய்து பூமியெல்லாம் அதற்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் சீரமைத்து சில சமயங்கள் எல்லாம் மாறி போனது. அதையெல்லாம் அவர்களுக்கு வரையறுத்து கொடுத்து உணவு பழக்க வழக்கங்களும் கூட அதற்கு பிற்பாடு தான் மாறி போனது. நோவா காலத்தின் அந்த அழிவுக்கு முன்பு வரை யாரும் மாம்சம் புசிக்கவில்லை, யாரும் நான்வெஜ் கிடையாது. அப்போ வெறும் என்னதான் அவர்களுக்கு ஆகாரம்? பழங்கள், காய்கள், கீரை வகைகள், இப்படித்தான் தேவன் அப்படித்தான் கொடுத்திருந்தார் ஆரம்பத்தில். ஆனால் பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்யும்படியாக தேவனே முதலாக ஒரு பலியை ஏற்படுத்தினார். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏனென்றால் பாவம் செய்த பிற்பாடு ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்களாம்? நிர்வாணிகளாய் இருந்தார்கள். பாவம் செய்வதற்கு முன்பு அவர்கள் தேவனை போல இருந்தார்கள், தேவ மகிமையிலே. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். இப்போ நாம் உடுத்துற உடை, நடக்கிற செய்கிற இதெல்லாமே மாயை, ஒன்றுமில்லை. உண்மையான மெய்யான ஒரு வாழ்க்கை என்பது அதுதான். தேவனுடைய சாயலின்படி தேவ மகிமையிலே இருந்தோம், அதுதான் மெய். இப்பொழுது காணக்கூடிய இந்த உலகமும் பொய், இந்த உலகத்தில் உள்ளவைகளும் பொய், நாமும் இந்த வேஷமும் பொய் தான். இப்போ நேற்று இருந்த வேஷம் இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற வேஷம் நாளைக்கு இருக்காது. உண்மை தானே? இப்போ நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு இன்னைக்கு போடல, இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸு நாளைக்கு போட மாட்டோம், மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்குன்னே சில பேர் என்ன செய்வாங்க, சார்ட் போட்டு வச்சுருப்பாங்க. மண்டேன்னா அந்த ட்ரெஸ்ஸு, டியூஸ்டேனா இந்த ட்ரெஸ்ஸு,
அப்படின்லாம் அந்த ட்ரெஸ் கோட் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. எவ்வளவு தான் நம்ம விலை உயர்ந்த பட்டாடைகளை எடுத்தாலும் கிழியத்தான் செய்யும். ஆமென். ஆனால் மனுஷன் இந்த பிரபஞ்சத்திற்குரியவனாய், அதாவது இந்த பிரபஞ்சம் தேவனால் உருவாக்கப்பட்டது தான், மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறிய விசேஷ தூதனாயிருந்த லூசிஃபர், அவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை, அதாவது செய்யலாம், அவன் மனசில் நினச்சான், செய்யலாம். செய்திருந்தா கதையே வேறு மாதிரி இருந்திருக்கும், நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். மனதில் அவ்விதமாய் நினைத்தான். தேவன் உடனே இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவனுடைய சிந்தனைகளை அறிந்து என்ன செய்துட்டார்? அவனை தள்ளிட்டார். அதனால் அவனுக்கு என்ன கோபம்? இந்த பூமி மேல் அவனுக்கு கண் விழுந்தது. ஏனென்றால் இந்த பூமியிலே அவருடைய சாயலின்படி, தேவதூதர்களை யாரையும் அவருடைய சாயலின்படி உருவாக்கவில்லை. மனுஷர்களை மட்டும்தான் அவருடைய சாயலின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி உண்டாக்கினார். அவர்களோடு தேவதூதர்கள் எல்லாரும் விட இவர்களோடு அவர் உறவாடின விதம் வித்தியாசமாய் இருந்தது. ஒரு பிள்ளையினிடத்திலே ஒரு தகப்பன் எவ்விதமாய் சேர்ந்து கொள்வார், விளையாடுவார், பேசுவாரோ அவ்விதமாக தான் இருந்தது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது குழந்தை அல்ல, குழந்தையாக சிருஷ்டிக்கல, ஒரு முழு மனிதனாகத்தான் சிருஷ்டித்தார். ஆனாலும் அவன் குழந்தை தான். அந்த நேரத்தில் குழந்தை தான், அவருக்கு குழந்தை தான். அவனோடு கூட என்ன பாருங்க, இப்போ ஒரு பெரியவங்க, ஒரு பெரிய மனுஷன், இப்போ நான் இருக்கேன், நானும் பிரதர் ஆதியும் சேர்ந்து ஏதாவது பொம்மைங்களை வச்சுக்கிட்டு விளையாட முடியுமா? விளையாடினா என்ன சொல்லுவாங்க? என்ன ரெண்டுமே வயசாச்சு, ரெண்டுமே இப்படி இருக்குங்களே, என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி பொம்மையை வச்சுட்டு விளையாட்டுருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. இல்லை, உலகம் அப்படித்தான் சொல்லும். ஆனால் நம்மை போல ஒரு தோற்றத்தை, அதாவது உயரம் அகலம் என்று நம்ம பார்க்குறோம்ல, ஹைட் அண்ட் வெயிட், அந்த மாதிரி ஆதாமை ஒரு முழு மனிதனாக தேவன் உருவாக்கி அவனோடு கூட விளையாடினார். மண்களினாலே என்ன செய்தார்? பொம்மைகளை உருவாக்கி, காகத்தை போல என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குது அதை போல் அவர் உருவாக்கி அவைகளை கிட்ட கொண்டு வந்து இது என்னன்னு கேட்கல, அதை போல உருவாக்கி. அப்படின்னு பார்த்தா அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அந்த ஒரு உறவு எப்படி இருக்கு, அந்த அன்பின் உறவு, அது விளையாடும்போது தான் நமக்கு தெரியும். அப்போது அதை போல காண்பித்து அவன் அதற்கு என்ன பெயர் வைக்கிறான்? இவர் பெயர் வைக்கலையா? எந்த மிருகத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை? பெயர் வைக்கவே இல்லை. ஆதாம் என்ன அன்னைக்கு பெயர் வைச்சாரோ அதுதான் இன்றைக்கு வரையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் மனுஷர்கள் இன்றைக்கும் கூட மற்றவங்களுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பேர்? ஒரு பேர் இருந்தால் கூட வேறு பட்ட பேருங்க நிறைய பேர் இருக்கும் இல்லையா? பல காரியங்கள் இருக்கும். தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்தார் பிள்ளையாய். ஆனால் அப்பொழுது அவன் நிர்வாணியாய்த்தான் இருந்தான். அவனுக்கு அந்த வெட்கம்னா என்னன்னு தெரியாது, அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே போல தான் அவன் இருந்தான். ஆனால் பாவம், அந்த பிசாசு ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்திற்குரிய பரலோகத்தின் மேனி வேறு, பூமிக்குரிய மேனி வேறுன்னு கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம், பவுல் எழுதப்படுது. அப்போது அந்த பரலோகத்திற்குரிய மேனியை, பரலோகத்திற்குரிய அந்த சிருஷ்டியை, அந்த பரலோகத்திற்குரிய அந்த தன்மையை இழந்து, தேவ தன்மையை இழந்து இப்போ எப்படி ஆயிட்டான்? பூமிக்கு, அதாவது தள்ளப்பட்ட அந்த பிசாசினுடைய வஞ்சனையில் விழுந்து. அவன் எதனால் தள்ளப்பட்டான்? பெருமையினாலே. அதனால் தள்ளப்பட்டான். இப்போ எப்படியாவது என்ன செய்யணும்? தேவ பிள்ளை இவர் ரொம்ப இவங்களோட என்ன செய்கிறாரு? மெங்கல் ஆகிட்டு கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்காரு. இவங்களை எப்படியாவது இவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? பிரிக்கணுன்ற வேலை அன்னைக்கு ஆரம்பித்தவன் என்னைக்கு வரலாம் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறான்.
ஆனாலும் அவனுக்கு வெற்றி இல்லை என்று தெரிந்தும் கூட அவன் தன்னுடைய வேலையை ஓயாமல் செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். நாம தான் யாருடைய பிள்ளைங்க நம்ம தெரியாமல் நம்ம வேலையை, நாம் வெற்றி பெற வேண்டியவர்கள், வெற்றியின் இலக்கை நோக்கி நகர வேண்டியவர்கள், ஓட வேண்டியவர்கள், இது தெரியாமல் நாம தான் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிருக்கிறான். அவனுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு தோற்று போனவன் என்று அறிந்தும் தெரிந்தும் கூட அவன் இன்னும் போராடுறான்னா எதற்காக போராடுகிறான்? நம்ம எப்படி ஆகிலும் அந்த வெற்றியிலிருந்து கீழே தள்ளவே. நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆதாம் தோற்று போனார். இயேசு அதே மனுஷனாய் கடந்து வந்து, அந்த அடிமையின் ரூபம் எடுத்து அதே பாவ மனுஷனாய் கடந்து வந்து பரிசுத்தம் உள்ளவராய் அவர் ஜீவித்து அந்த இழந்து போன அந்த வெற்றியை இவர் என்ன செய்தார்? பெற்று நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே அவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் மறுரூபம் ஆனால்தான் இயேசுவை சந்திக்க முடியும். ஆகவே அந்த சந்திக்க நாம் ஆயத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதற்கான வேலைகளை, ஆயத்தத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது தான் அவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்தை வேஷத்தை தரித்திருக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் என்று சொன்னால் இப்போது நம்ம போடுற ட்ரெஸ் சென்ஸ் கூட மாறணும். அது எப்படி மாறணும்னு பின்னையில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா முதல்ல இவங்க ட்ரெஸ் சென்ஸ் எப்படி ஆச்சு? பாவம் செய்த உடனே எதையாவது மறைக்கணும். என்ன செய்தாங்க? அவங்க அத்தி இலைகளை வைத்து மறைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அது நிரந்தரமான ஒரு உடையா? இல்லை. எந்த உடையும் நிரந்தரமானது இல்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே போய்விடும். தேவ மகிமை ஒன்று மாத்திரமே, அந்த உடை மாத்திரமே நமக்கு நிரந்தரமான ஒன்று. ஆமே. அப்போ நம்முடைய பார்வை கிளியர் ஆச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். அப்போ பார்வை எனக்கு என்ன ஆகி போச்சு? நம்ம பார்க்கிறோம், என் பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் பாவத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? நிலை நின்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இயேசுவும் சொன்னார். காண்கிறவர்களை காட்டிலும் காணாதவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லும் பொழுது பரிசேயர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவங்கள எங்களை என்ன அப்படி நினைக்கிறீரோ, எங்களையும் குருடர் என்று நினைக்கிறீரோன்னு சொன்னால், அப்போ தான் அவர் சொல்கிறார், குருடனாக இருந்தால் பரவாயில்லப்பா, குருடனாக இருப்பது பாக்கியம். ஏனென்றால் இந்த உலகத்தின் தீமைகளை அவன் பார்க்க மாட்டானே. நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி பாவத்திலே நிலை நிறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய இந்த கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். நாம் இந்த பாவ உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை அதற்கு ஏற்றாற்போல், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லாங்க, ஊரோடு ஒத்து போங்க. அது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது சில பேர். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க, ஊரோட ஒத்து போனதில்லைன்னு. அது தந்திரம், அது பிசாசின் தந்திரம். எதற்கெல்லாம் ஒத்து போக முடியுமோ அதற்கெல்லாம் தான் ஒத்து போக முடியும். எல்லாவற்றிற்கும் ஒத்து போக முடியாது. இப்போ மத்திய அரசும் மாநில அரசுகளும் மோதி கொள்ளுகிறது. காரணம் என்ன? அவங்க கொண்டு வர ஸ்கீம் இவங்களுக்கு பிடிக்கல. அது இவங்களை, மாநிலங்களை அடிமைப்படுத்துவதை போல இருக்கிறது என்பதனால என்ன செய்கிறாங்க? அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அதே போல தான் ஏன் மத்திய அரசோடு ஒன்றித்து போக வேண்டியது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எல்லா விஷயத்திலும் ஒன்றித்து போக முடியாது. மனுஷர்களும் அப்படித்தான், ஒரு வீட்டிலையும் அப்படித்தான். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்திற்குரிய வேஷம் என்பது என்ன? இதற்கு முன்பு இருந்த நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு அறிந்தால்தான். இப்போ இல்லைன்னா நமக்கு தெரியுமா எப்படி நம்ம மாறணும்னு சொல்லிட்டு? நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஆதாம் இருந்து கேட்டால், அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், அப்பா இந்த உடையை உடுத்துறதுக்கு முன்பா நான் இப்படி இருந்தேன்னு எனக்கே சொல்ல தெரியலன்னு தான் அவர் சொல்லுவார். இப்போ நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோன்னு நமக்கு மற்றவங்க யாராவது அம்மா அப்பா சொன்னால் தான் தெரியும் நமக்கு.
இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இவன் மூக்கு வழி விட்டுக்கு இருந்தான், இவன் இப்படி இருந்தான், அப்படி இருந்தான், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. அதே போல் ஆதாமுக்கிட்ட இப்போ கேட்டாலும் கூட அவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் பாவம் வந்த பிற்பாடு எல்லாமே ஞாபகத்தில் வரும். ஒரு சின்ன சொல்லு கூட என்ன ஆகும், நல்லதெல்லாம் மறந்து போகும். ஆனால் ஒரு சின்ன கெட்ட சொல்லு என்ன ஆகும், சில பேர் சொல்லுவாங்க சாவர வரலாம் மறக்க மாட்டேன்னுவாங்க. அப்போ இந்த பாவத்தின் கிரியைகள் அது அப்படியே வேரூன்றி விடுகிறது. அதற்கு காரணம் பிசாசு அப்பப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது தான். சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்தி அதற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டே இருப்பது தான், அதை பெரிதாக்குவது தான் அதற்கு காரணம். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன? அதற்கு முன்பு தேவன் மனுஷன் எவ்விதமாக இருந்தான்? அவன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தேவனோடு தேவ சாயலிலே தேவ மகிமையிலே இருந்தான். நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தான். அந்த வெட்கம்னா என்னன்னே தெரியாது. வெட்கம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நமக்கு சின்ன விஷயமெல்லாம் நமக்கு பெரிய வெட்கக்கேடான விஷயமாய் நாம் நினைக்கிறோம், இல்லையா? இப்போ சின்ன பிள்ளை கூட யாருன்னா வந்துட்டா ஜட்டி போடாமல் இருந்துச்சு, நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஐயோ நம்மளே ஏதாவது தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மடமண்ணு என்ன செய்யும், போய் எதை செய் அதை செய், அப்படி இப்படி பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே இவர்களுக்கு ஒரு உடையை தேவன் கொடுத்தார். அது தோல் உடையாக இருந்தது. அந்த தோல் உடை கொஞ்ச நாளைக்கு உழைக்கும், அதுவும் நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க தேர்ந்தெடுத்த உடைக்கும் அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த உடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு இலை எவ்வளவு நாளைக்கு, ஒரு தோல் உடையினுடைய காலம் எவ்வளவு நாளைக்கு என்று நமக்கே தெரியும், இல்லையா? சிலதுக்கு வருஷ கணக்கில் லைஃப் இருக்கும், இலைகளுக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு உதிரும், நாளைக்கு அது தண்ணியில் 2 நாள் தண்ணியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடும். மண்ணில் போனால் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடும். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் என்பது காணாமல் போகக்கூடியது. தேவன் தோலுடை கொடுத்ததும் அது டெம்பரவரி தான். அது டெம்பரவரி. அந்த பாவத்தின் கிரியைகளை மூடி மறைப்பதற்கு, அவரண்டை மறுபடியும் திரும்புவதற்கு, மறுபடியும் அந்த தேவ மகிமையும் தேவ சாயலையும் பெற்றுக்கொள்வதற்கு டெம்பரவரியாக கொடுக்கப்பட்ட ஒரு உடைதான் அந்த தோல் உடை. ஆனால் அதற்கு பிற்பாடு தான் நம்ம பார்க்குறோம், மனுஷர்கள் வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்ஜாக மாறினாங்க. என்னைக்கு ஒரு உயிரினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்போ அந்த சிந்தப்பட்ட அந்த உயிரினுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும். அதனால தானே சொல்கிறாங்க கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நோவாவின் காலத்திற்கு பிற்பாடு இந்த உலகத்தினுடைய சீதோஷ் நிலைமைகள் இன்றைக்கு எவ்விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கி வெயில் காலம் எது, மழை காலம் எது, பனிக்காலம் எது, இல்லையா, குளிர்காலம் எது அப்படின்னு தெரியாமல் இப்போது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்யுது, பனி பெய்யுது. சில இடத்துல 3 சேர்ந்தே ஒரே நாள்லலாம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சீதோஷ்ண நிலைமைகள் எல்லாம், காலங்கள் எல்லாம் இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு மாறி போனது. அதனால் உணவு வகைகளும் கூட என்னாச்சு, மாறி போனது. காலங்கள் மாறினது, சமயங்கள் மாறினது, பொழுதுகள் மாறினது, உணவு பழக்க வழக்கங்களும் மாறினது. தேவனே அதற்கு இடம் கொடுத்தார். காரணம், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் சரீரத்தை பாதுகாக்க வேண்டும்? அதற்குள்ளே அவருடைய ஆவியும் ஆத்துமாவும் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். எவ்வளவு காலம் இந்த பூமியிலே இந்த ஆவியும் ஆத்மாவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுவரையிலும் இந்த சரீரத்திற்கு இங்கே வேலை இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுவரையிலும் அது இருக்கணும். நாம் நினச்சா எது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான், அந்த சரீரத்தின் தன்மைகளை
மாற்றுவார். இந்த பூமியின் தன்மையை மாறும்பொழுது நம்முடைய சரீரத்தின் தன்மையும் மாறும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு தண்ணி குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் நாம் நினைக்கிறோம் ஒன்றும் செய்யாதுன்னு. இது எல்லாம் உள்ளே போயிட்டு ஸ்டாக் ஆகிடும். இதெல்லாம் என்ன ஆகும்? அந்த நேரத்தில் நமக்கு அது ரொம்ப இதமாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டு எல்லாம் ஸ்டாக் ஆகிட்டு அடுத்த வெயில் முடிஞ்ச உடனே மழை ஆரம்பமாகும். அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் உள்ளே போனது காஞ்சி இருக்கிறது இப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் சிலந்துக்கிட்டு சளி வரும், இருமல் வரும். எல்லாருக்குமே மழை காலத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் ஏற்படும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன காலம் வருது? பனிக்காலம் வரும். அப்போ என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் இதையும் அதையும் சேர்த்து வச்சு நம்மளை என்ன செய்யும்? ஐயோ மூச்சு விட முடியலையே, கஷ்டமாக இருக்கு. நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுது. அதுக்கு காரணம் இந்த மண்ணும் இந்த மண்ணின் தன்மையும் நம்முடைய சரீரத்தின் தன்மையும் ஒன்றாய் இருப்பது. காரணம் மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதினாலே அந்த தன்மை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த தன்மை மாறி இருந்தது எப்பொழுது? தேவனோடு இருக்கும் பொழுது, தேவ மகிமையிலே இருக்கும் பொழுது. என்றைக்கு பிசாசோடு கை கோர்த்து அந்த பாவத்தின் கிரியைகள் உள்ளே வந்தது, அதற்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு? அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் அந்த பூமி எவ்விதமாக இருந்தது, அந்த தன்மையை அது மறுபடியும் பெற்றுக்கொண்டு. அதனால் இப்போ அவர் சொல்றார், மறுபடியும் அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையமாய் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்து இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் அது. இந்த உலகத்தினுடைய வேஷமே எப்படி தான் இருக்குது இன்னைக்கு? ஏதாவது ஒழுங்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை யாரையாவது ஒழுங்குன்னு சொல்ல முடியுமா? என்னையே நான் ஒழுங்குன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை பயன்படுத்தினாலும் கூட நான் ரொம்ப பரிசுத்தமாக, நான் ரொம்ப யோக்கியன், நான் ரொம்ப நீதிமான் என்னால் சொல்ல முடியுமா? அதை சொல்லக்கூடியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் தான் சொல்ல முடியும். அவர் சொன்னால் தான் அது நல்லது. நாமளே சொல்லிக்கிட்டு அது தற்புகழ்ச்சி. தற்புகழ்ச்சியை தேவன் விரும்புவதில்லை. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் எழுதுகின்றார் நிருபங்களில், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம சில நேரத்தில் சொல்லணும், இப்படி ஆச்சோம் அப்படி ஆச்சு, நம்ம நிறைய சொல்லலாம். இப்படி வாழ்ந்தோம் அப்படி வாழ்ந்தோம், நிறைய நம்மக்கிட்ட இருக்கும், சரக்கு இருக்கும். ஆனாலும் அவைகளெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்திற்கு உரிய வேஷத்தை நீங்கள் தரிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாலும் உன்னை நான் விண்ணுக்குரியவனாய்த்தான் என்னுடைய சாயலிலே உருவாக்கினேன், என்னுடைய ஆவியை கொடுத்தேன். அந்த ஆவி உள்ளே போன பிறகு உனக்குள்ளே ஒரு மனுஷன் ஆத்மா இருக்கிறது. இது வெளியே ஒரு இப்போ நிலக்கடலை இருக்குது. நிலக்கடையில் நம்ம அப்படியே சாப்பிட முடியுமா? சாப்பிட்ணுன்னா என்ன செய்யணும்? உள்ளே தான் இருக்குது சரக்கு, மேலே இருக்கிறது அந்த ஓடு, அந்த தோல். ஆனால் அது இல்லைன்னா நிலக்கடலை என்ன ஆகும்? அப்படியே இருக்குது. அப்படியே அந்த தோல் இல்லாமல் அப்படியே வெறும் விதை மாத்திரம் இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம பிடுங்கும் போதே முளைச்சி போயிடும் இல்லையா? சில இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது தோல் இருக்கும் போதே ரொம்ப நாள் விட்டுட்டாங்கன்னா அதில் சிலதில் என்ன ஆகிடும்? முளைச்சிருக்கும். பார்த்துருக்கலாம் நாம். அதுபோல் அப்போ நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சிருஷ்டித்தாரோ அப்படி அந்த தன்மையில் இருப்பது தான் உண்மையான ஒன்று. அதற்கு மாறானது எல்லாமே வேஷம்தான். தேவ தன்மைக்கு, தேவ மகிமைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு மாறானது எல்லாமே வேஷம். பேரை யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பேரை வச்சவங்கெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்காங்க. நிறைய படத்துங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என் பேர் இருக்கும் சில பேருக்கு, டேவிட். திருடனாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பழைய படங்கள்லாம் நீங்கள் படம் பார்த்ததுனா அப்போ அந்த காலத்தில் பார்த்ததுனால நிறைய பேர் அவன் பார்த்தா பெரிய கொள்ளைக்காரனாக இருப்பான். ஆனால் டேவிட் அவ்வளோ தேவனுக்கு பிரியமானவன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டேவிட்டுகள் எப்படி இருக்காங்க? கழுத்தில் சிலுவை இருக்குது, பெருசாக இதா முதலாவது தெரியாது, உங்கே இருக்கும். இப்போ என்ன ஆகுது? கழுத்தோட இறுக்கி போட்டுக்கிட்டு இங்கே இருக்குது.
நிறைய பேரை கைது பண்ணுறவனுடைய போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்ட பார்த்தா சிலுவை தெரியும். அவனுக்கும் அந்த சிலுவைக்கும் சம்பந்தமே இருக்காது. முதல்ல கிறிஸ்தவனுக்கும் சிலுவைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை ஏதோ பிசாசு என்ன பண்ணிட்டான், பொய்யான உபதேசத்தை உள்ள திணித்து தேவ பிள்ளைகளோடு கூட இணைத்து விட்டான். தேவ பிள்ளைகளோடு நல்லா பாருங்க, இயேசு சிலுவையிலே மரித்தார். அது ஒரு கொலை கருவி. அதே அவருடைய சீஷன் ஆகிய உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னேன் சீஷன் பேதுரு, அவனையும் சிலுவையில் தான் அடிக்க வந்தாங்க. ஆனால் அவன் சொல்லிட்டான், இயேசுவை நேராக வச்சு அடித்த மாதிரி அடிக்காதீங்க, ஏன்னா அது ஒரு கொலை கருவி. இப்போ நம்ம ஊரில் மரண தண்டனைக்கு என்ன கருவி? தூக்கு கயிறு. யாராவது தூக்கு கயிறை வீட்டில் வச்சுட்டு அதை வணங்குவாங்களா? வணங்குவாங்களா? இப்போ இயேசுவை தூக்கில் போட்டிருந்தா தூக்கு கயிறை வச்சா நம்ம வணங்குவோம் இல்லை? அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியத்தை பிசாசு எவ்வளோ அழகாக உட்புகுத்தி இருக்கிறான். இது அநேகருக்கு தெரிவதில்லை. இப்போ பேதுரு அது ஒரு பரிசுத்த சின்னமாக இருந்திருந்தால், ஓ இயேசு மரித்த சிலுவை, அதனால நானும் அப்படியே மரிக்க ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லலை, அது ஒரு கொலை கருவி. அதை அவருக்கு இப்படி யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி எனக்கும் யூஸ் பண்ணால் அப்புறம் எனக்கும் அவருக்கும் அவரை விட அவரை போலவே நானும் மேன்மை உள்ளவனாக மாறிடுவேன். அப்படி இல்லை, நான் அவரை மறுதலித்தவன். ஆகவே இந்த தண்டனை நீங்கள் நிறைவேற்றினா எப்படி நிறைவேற்றினா, என்னை தலைக்கீழ என்ன செய்யுங்க, தலைக்கீழ வச்சு கிராஸை இப்படி கிராஸை வச்சு அடித்து என்ன கொல்லுங்கன்றான். அப்போ அந்த அந்த சிலுவையை இப்படி கிராஸாக வைக்கலாமா? ஆனால் இன்னைக்கு தலைக்கீழ சிலுவையை வச்சுட்டு வழிபடுற ஒரு கும்பல் இருக்கு. தலைக்கீழ சிலுவையை வச்சுக்கிட்டு வழிபடுற ஒரு கும்பல் இருக்கு. உலகமெல்லாம் இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்கு. அதுதான் சாத்தானின் சபை, இலுமநாட்டிகளின் சபை. இலுமநாட்டி சாத்தானின் சபை. அங்கே எப்படி இருக்கும் சிலுவை? நம்ம கிறிஸ்தவ ஆலயங்கள் சொல்கிற இடத்துலலாம் இப்படி இருக்கும், நேராக இருக்கும். மேலே சட்டத்துக்கு மேலே கொஞ்சம் அங்கே அந்த நடுவில் வர இது இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேலே இருக்கும். இவங்க வணங்குறது எப்படி இருக்கு? அப்படி அது அப்படியே கீழே கவுத்து போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அவங்களது என்ன, எல்லாமே நம்ம சிலுவையை வச்சுக்கிட்டு இவங்க பெரும்பாலும் எல்லாம் ஏசு ஏசுன்ற மாதிரி அந்த சிலுவையை தலைக்கீழே வச்சுக்கிட்டு அவன் சாத்தானே சாத்தானேன்றான். எல்லா விதமான அட்டுழியங்களையும் வேதத்திற்கு புறமான, அவங்களுக்கும் வேத புத்தகம் இருக்கு, கர்த்தன்ற வரத்துலலாம் சாத்தான்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தை கெடுப்பதற்காகத்தான் அவன் இன்றைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளுக்காக இது கொடுக்கப்பட்டது. அதை தந்திரமா என்ன செய்துட்டான்? பறிச்சுக்கிட்டான். பறிச்சுக்கிட்டதும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துக்கிட்டே அவர் மனுஷனாய் மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்ட போது அவர்கிட்டயே வந்து என்ன செய்கிறான்? சரி, இவர் மாம்சத்தில் இருக்கார், இப்போ இவர்கிட்ட என்ன இருக்காது? தேவத்தன்மை இருக்காது. அதனால ஈஸியாக என்ன செய்யலாம்? இவரை நாம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து இது அவனுடைய மெயின் நோக்கமே அதுதானே, அந்த ஆராதனை வேணும். அதனால் அவன் என்ன செய்கிறான்? என்னை நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை உமக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதற்காக சிலுவை எடுக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, கசையடைப்பட வேண்டியதில்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஒன்று சாஷ்டாங்கமாக என்னை விழுந்து பணிஞ்சிங்கன்னா என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். அவன் பேச்சை நம்ப முடியுமா? விழ வைக்க வேண்டியது கதை, அவனுடைய வேலையாக இருக்கு. ஆனால் ஏசு என்ன சொன்னார்? சரிப்பா, எனக்கு எதுக்கு வீண் வம்பு, எதுக்கு கஷ்டம், ஈஸியான வேலை சொல்லியிருக்க, அது என்ன பெரிய விஷயமா? சாஷ்டாங்கமாக விழுந்து, இன்னைக்கு எத்தனை பேர் காலில் விழுந்து விழுந்து பதவி வாங்குறாங்க? நம்ம கண் எதிரிலே நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை பேர் யார் யார் காலிலெல்லாம் விழுந்து பதவிக்காக, பணத்துக்காக எத்தனை பேர் காலில் விழுனாலும் விழுறவங்க
அவங்க தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் என்று சொல்லி. ஆனால் விழுறவங்க எப்போ காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. அப்படியும் செயல்கள் எல்லாம் நம் தேசத்திலே உலக நாடுகளிலே நடந்திருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. ஜனங்களே காலை வாரிடுறாங்களா இல்லையா? நல்லது செய்கிறவங்களுக்கு காலை வாரிட்டாங்களா இல்லையா? ஜனங்களே இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய வேடதாரிகளை நம்பிக்கொண்டு, வேஷதாரிகளை நம்பிக்கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறவங்களை காலை வாடுறாங்களா இல்லையா? வாரிட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் அந்த பிசாசினுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம். இதற்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சில ஊழியர்களும் இருக்கிறார்கள், விசுவாசிகளும் கூட இருக்கிறார்கள். யாருக்கு என்ன செய்கிறோன்னு தெரியவே இல்லை. சத்தியத்திற்கு புறமான காரியங்கள், சத்தியத்துக்கு புறமான காரியங்கள். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதர், அவர் சொல்றார், நல்லா சொல்லியிருக்கார். அதாவது இந்த அந்தோனியார் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு போனால் கையில் என்ன செய்வாங்க? கயிறு கட்டுவாங்க, முட்டை அடிப்பாங்க, ரவுண்டாக ஒரு கொஞ்சம் முடியை வச்சு மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த அந்தோனியாருக்கு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மந்திரிச்ச கயிறுன்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டுவாங்க. அவர் சொன்னார், அழகாக சொன்னார், பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். அவர் நேரடியாக அவர் சொன்னார். அந்த காட்சி வேணா நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. கடிந்து கொள்றார் இன்றைக்கு அவர். அது பிசாசின் தந்திரம். அந்தோனியார் ஒரு நாளும் யாருக்கும் ஜெபம் பண்ணி கயிறு கட்டினதே இல்லை. அவரும் கட்டிக்கல, மற்றவங்களையும் கட்ட வைக்கல. அவர் சொன்னதெல்லாம் இறை வார்த்தை, இறை வார்த்தை, இறை வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லித்தான் ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தினார ஒழிய, இந்த மாதிரி மந்திரிச்ச கயிறை கட்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க, இதை அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரையும் அவர் வஞ்சிக்கல. இன்னைக்கு இப்படியெல்லாம் செய்யறது பிசாசு அப்படின்னு ஒரே போட்டார். இங்கே மட்டும் இல்லை, திருத்தலம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கேயும் சில விஷயங்கள் இப்படி தான் நடக்குது. நம்முடைய நோக்கம் அது அல்ல. இதில் நமக்கு பரிகாரம், அதில் நமக்கு பரிகாரம்லாம் எதுவும் இல்லை. நமக்கு பரிகாரம் தருவது இறைவார்த்தை மட்டுமே, நம்மை சுத்திகரிப்பது இறைவார்த்தை மட்டுமே அப்படின்னு அவர் நல்லா போட்டிருக்கிறாரு. ஆனாலும் யார் கேட்பா? உடனே அவங்க அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இவர் அந்த பெந்தோகஸ்தக்காரங்க மாதிரி பேசுகிறாரு, இவரெல்லாம் என்ன செய்யணும்? சபையை விட்டு நீக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கொடி பிடிப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த உலகத்தில் இருக்கும், யார் நம்மளை நடத்துகிறாங்கன்னு முதல்ல நமக்கு தெரியும். நம்மளை நடத்துவது இந்த உலகத்திலே தேவனா அல்லது இந்த உலகத்தின் அதிபதியா? இந்த உலகத்தின் அதிபதி நடத்தினால் இந்த உலக வேஷம் நமக்கு உள்ளவும் இருக்கும், வெளியவும் இருக்கும். அந்த வேஷம் பொய், வேஷனாலே பொய். அப்படின்னா உள்ளவும் நம்ம பொய்யா இருப்போம், வெளியவும் பொய்யா இருப்போம். அது உள்ளவும் பொய், வெளியவும் பொய்னா அதுக்கு ஒரு சரியான உதாரணம் எப்படி சொல்லலாம்? ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது, சரி எதிரில் வந்துட்டாங்க, பார்த்துட்டோம், உடனே என்ன செய்வோம்? நாம சரி சிரிச்சு வைப்போமே. ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி பத்திக்கிட்டு எரியும் பார்த்த உடனே. ஆனால் என்ன செய்வோம்? வெளியே பார்த்தா அப்போ இந்த சிரிப்பும் பொய், உள்ள இருக்கிறது என்ன? எரிச்சல். இப்போ அந்த எரிச்சலை காட்டாததும் பொய் தானே. இப்போ தப்புன்னு சொன்னால் நேருக்கு நேர் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தான் செய்தாங்க. பேதுருக்கிட்ட ஒரு தவறு வந்தது, பவுல் அதை பார்த்து நேரடியாய் கண்டிக்கிறார். அவர் பெரியவராக இருந்தால் கூட சத்தியத்தின்படி இது தவறு என்று சொல்லி நேரடியாய் கண்டிக்கிறார். அந்த நேரடியாய் கண்டிக்கிற கண்டிப்பு நல்லது. அங்கே தான் உண்மையான அன்பு இருக்கும். அங்கே தான் உண்மையான அன்பு. நம்முடைய தேவன் நம்மேல் அன்பாக இருப்பதற்கு இருக்கிறார் என்பதை நாம் எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்னா, நம்ம தப்பு பண்ணால் நாமளே, இப்போ நான் தப்பு பண்ணால் நான் ஊழியக்காரனை விட்டுற மாட்டார்.
என்னதான் முதல்ல கரெக்ட் பண்ணுவார், என்னதான் முதல்ல கரெக்ட் பண்ணுவார். நான் 10th படிக்கும் போது லீடராக இருந்தேன், ஸ்கூலு கிளாஸ் லீடராக. அப்போ தமிழ் பீரியடு, தமிழ் வாத்தியார் கட்டுரை, அப்போல்லாம் கட்டுரை புக்கு இருக்கேன் இல்லையா, கட்டுரை எழுத சொல்லியிருந்தார். நான் வந்து எழுதலை, இல்லை வீட்டிலேருந்து அந்த கட்டுரை நோட்டை எடுத்துன்னு வரதுக்கே மறந்துட்டேன். கட்டுரை நோட்டெல்லாம் வைக்க சொன்னார். என்ன தான் நான் தானே லீடர், எல்லாரையும் வாங்கி வைக்கணும். பார்த்தேன், என்ன பண்ணேன், வைக்கலை. என்னன்னாரு, என்ன எத்தனை பேர், ஆள் இத்தனை இருக்கு, ஒன்று குறையுது, யார் வைக்கல? அப்போ யார் அது, ஒருவன்னா எடுத்து படி, யார் பேர்? அப்போ நானே சொல்லிட்டேன், அது என்னது தான் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அவரை எழுந்து பெரம்பு எடுத்து வெளுத்து வாங்கினார், அடித்தார். வேலியே பயிர மேயலாமா, அவர் சொன்னது அதுதான். வேலியே, இப்போ நீ லீடர், அப்போ நீ எப்படி இருக்கணும், ஒரு கிளாஸ்க்கு லீடர்னு சொன்னாலே அந்த கிளாஸில் உள்ள மாணவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்ன்ட்டு நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொன்னாலே இவங்க உண்மையானவங்க தான், இவங்க போய் பேச மாட்டாங்க, இவங்க திருட, உலகத்தில் அப்படி நினைக்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ பெரும்பாலும் அப்படி யாரும் நினைக்கிறதில்லை. நிறைய பேர் என்ன சொன்னால், அவங்க தான்ப்பா அயோக்கியத்தனம் ஜாஸ்தி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. முதல்ல அப்படி இல்லை, கர்த்தருடைய இவங்க கிறிஸ்தவங்களா, அவங்க நல்லவங்க. இன்றைக்கும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவங்கன்னா நல்லவங்க, நல்லவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் வெறும் பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அவ்விதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பெயருக்கேற்றார் போல் வாழ வேண்டும். ஆமென். அந்த பெயருக்கேற்றார் போல் வாழ வேண்டும். பெயரை இயேசுன்னு பெயரை வச்சுக்கிறது பெருசா, இயேசுவை போல வாழறது பெரியதா? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவன் பேர் இயேசு தான், பேரே இயேசு. நான் ஸ்கூல் படிக்கும் போது, ஆனால் 24 மணி நேரமும் தண்ணியிலேயே இருப்பார். நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் தான் வீடு. அந்த பக்கத்துலலாம் இந்த குறவர்கள் இப்போ நல்லா டீசெண்டாக இருக்காங்க, அப்போ அப்படியெல்லாம் இல்லை. சின்ன சின்ன குடிசையை போட்டுக்கிட்டு, கூட சின்ன சின்னதாக இருக்கும், என்ன வெறும் ஒரு சின்ன குட்டை பாவாடை ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி தான் தெரிவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பாத்திரங்க கூட ஜாஸ்தி இல்லை. அப்போ இந்த டால்டா டப்பா வரும், பார்த்துருக்கீங்களா, மஞ்சள் கலரில், அதுதான் அவங்களுக்கு கயிறு கட்டி அதில் தான் சாப்பாடு பாடெல்லாம் எங்கன்னா இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அவங்க குடிச்சிட்டு அந்த சாக்கடை, அவங்க பண்ணிங்க வளர்ப்பாங்க, அந்த சாக்கடையில் விழுந்து பண்ணிங்களோட பண்ணிங்களாக இருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏசு விழுந்து கிடக்கிறான். என்ன பேரை பாருங்க, யார் வச்சாங்கன்னு தெரியல, இது இருக்காங்களோ செத்தாங்களோன்னு தெரியாது. அதே போல ஏசுதாஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஏசுதாஸ்னா என்ன அர்த்தம்? ஏசுவுக்கு நான் அடிமை, தாசன் அப்படின்னா அடிமை, ஏசுவுக்கு சொந்தமானவன் என்று பொருள். ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா? பாடுற பாட்டுலேருந்து செய்கிற காரியங்கள் எல்லாம் விக்கிரக கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? பெரிய பாடகர் அவர், பெரிய பாடகர், ஏசுதாஸ்னு பேர் இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? விக்கிரக கிரிகள் எல்லாம் செய்கின்றார். தேவன் அருவருக்கக்கூடிய அந்த காரியம் அது அவங்களுக்கு அது பெருசா தெரியலை, அது அவங்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை. காரணம் என்ன? இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் பிசாசு அதுதான் உண்மை என்று சொல்லி அநேகரை நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் அது அழிந்து போகக்கூடிய வேஷம். அதிலிருந்து தான் நம்மளை என்ன செய்ய சொல்றார்? அவரு மறுரூபமாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மறுரூபமாகணும். இப்போ ஏசு கிறிஸ்து, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்க, ஏன் கலர் ட்ரெஸ்லாம் போட மாட்டிங்களா? நான் சொன்னேன், ஏற்கனவே போட்டவன் தான், போடாதவன்லாம் இல்லை, என்ன மாதிரி மேட்சாக போடுற ஆள் இல்லை, அப்படியெல்லாம் போட்டிருக்கேன். எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் மேட்சாக தான் கொண்டு வந்து கொடுப்பாரு, போட்டிருக்கோம், அவ்வளோ ஸ்டைலாக எல்லாமே செஞ்சுருக்கோம். அப்படியே விட்டீங்க, இப்போ பிடிக்கல, எனக்கு வேண்டாம். கர்த்தருக்காக, கர்த்தர் அப்படி சொன்னாரா? கர்த்தர் அப்படி சொன்னாரான்னு சில நேரத்தில் சொல்லுவார். யாருக்கு? அந்த ட்ரெஸ்ஸு மேலே பைத்தியமாக இருந்துச்சுன்னா சொல்லுவார். சில பேரை காப்பியை விட சொல்லுவார், காப்பி மேலே பைத்தியம். சிலது நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அதே பைத்தியம் ஆயிட்டா கட் பண்ண தான் செய்வார் இல்லையா? அப்படி சில விஷயங்கள் நான் ஒன்றுமா
ட்ரெஸ்லலாம் அப்படி ஒன்றும் பைத்தியம் இல்லை. ஆனாலும் எனக்கே அது விசுவாசியாய் ஆன பிற்பாடு எனக்கே ஒரு விருப்பம், ஒயிட் ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு ஞானஸ்தானம் எடுத்தப்போ. அதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு நிறைய நான் வேஸ்ட் ஜுப்பாவில் தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் அதுக்கு அலோவ் பண்ணலை, இன்னைக்கு வரலாம் பண்ணலை. ஏன்னு சொன்னால் அது என்னுடைய சுய விருப்பமாய், சில நேரத்தில் நம்முடைய விருப்பமாய் சில காரியங்கள் இருந்தால் அது நமக்கு ஒரு பெருமையை கொடுத்து விடும். பார்த்தியா, நான் யார் தெரியுமா, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். உடையில் கூட இப்போ காந்தி எடுக்கும்போது காந்தியை குறித்து சொல்லும்போது என்ன வருது நமக்கு ஞாபகம்? அவர் பேரிஸ்டர் பட்டம் பெற்றவர், கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டவர். கடைசியில் பார், ஏழைகளுக்காக அவர் என்ன செய்தார்? வெறும் கதர் வேட்டி அவரே நஞ்சு அவரே இது பண்ணி உடுத்திக்கிட்டார் அப்படின்லாம் சொல்கிறோம். அது ஒரு ட்ரேட்மார்க் ஆகிடுது. அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு தெரியும், நமக்கு அதிகபட்சம் ஒன்றும் தெரியாது. ஆனால் என் தாத்தாவுக்கு அவரை பிடிக்காது. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஆகாரம் என்னன்னு சொன்னால் நிலக்கடலையும் ஆட்டுப்பாலும் தானா, ரெண்டுமே சத்து தானே. இந்த ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பசி இல்லாமல் இருக்கலாம். அப்படி சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பிடிக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம அவங்க காலத்தில் நாம் இல்லை இல்லையா, அவர் அப்பவே போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினவங்களாம் நல்லவங்களாம் இருக்காங்க. அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் இருந்திருந்தால் இந்த தேசம் எப்படிப்பட்டவைகளாக இருந்திருக்கும் என்று தெரியாது, அதுவும் தெரியாது. ஆகவே சில விஷயங்கள், இந்த பூமிக்குரிய காரியம், இந்த பிரபஞ்சத்திற்கென்று ஒரு வேஷம் இருக்கிறதே, அந்த வேஷத்தை நாம் விட வேண்டும் என்று தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வேத பாடத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேஷங்கள் ஒவ்வொன்றாய் வெளிப்படும், கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ மேலோட்டமாய் நாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், சில நடப்புகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் குறிப்பாக, ஏன்னா சிலதை நம்ம நேரடியாக சொன்னால் நிறைய பேருக்கு பிரச்சனை, ஆளுகிறவர்லேருந்து சாதாரணமாக இருக்கிறவங்க வரலும் பிரச்சனை வரும். அதனால் சில விஷயங்களை மறைமுகமாய்த்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தான் சுதந்திர இந்தியாவாக இருந்தாலும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கு கூட இப்போ என்ன ஆயிருக்கு, பிரச்சனையாக இருக்குது. அது எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓட்டு கேட்கும்போது நம்மக்கிட்ட கை கூப்பி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு ஓட்டு கேட்குறாங்க? உங்களுக்கு நான் வேலை செய்வேன், உங்களுக்கு நான் வேலை செய்வேன், இதுதானே. இதுக்காக தானே ஓட்டு கேட்குறாங்க. உங்களுடைய காரியங்களுக்கு நன்மை செய்வேன், வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க வந்தால் நான் ஒழுங்காக பாத்திரம்லாம் தேய்ப்பேங்க, நல்லா சமைப்பேங்க, நல்லா நான் துவைச்சேன்னா அப்படி வெள்ளையாக இருக்கோங்க சொல்கிறாங்களே இல்லையா, சர்டிஃபிகேட் அவங்களே சொல்கிறாங்களே. வேணா 4 வீட்டில் போயிட்டு வேணா நான் வேலை செஞ்ச வீட்டிலலாம் கேட்டு பாருங்க. அப்படி தானே இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் இதை செய்வேன், ஆணையை பிடிப்பேன், பூனையை பிடிப்பேன், ஏதோ சொல்கிறாங்கல்ல. ஜனங்கள் அதை நம்புகிறாங்கல்ல இல்லையா, நம்மளோட சேர்த்து தானே நம்புகிறாங்கல்ல. ஆனால் நாம் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கு வேலை செய்யும்படியாய்த்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இப்போ நாம் யார் ஆயிடுறோம்? அதிகாரம் அவங்க கையில் வந்த உடனே, இப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க வராங்க, வேலைக்கு வந்ததுக்கப்புறம் சமையல் கட்டுலேருந்து இனிமேல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, சமையல் கட்டில் நான் பார்த்துக்குவேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வீட்டு எஜமானியை சொன்னால், சிஸ்டர் நீங்கள் ஒத்துக்குவீங்க? நீ வேலைக்கு தான் வந்திருக்க, என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அதைத்தான் நீ செய்யணும், உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது, இதுதானே முறை, இதுதானே. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் அந்த முறையே மாறிவிட்டது. அன்றைக்கு சொன்னாங்க நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். யாரு? மக்களை பார்த்து சொன்னார்கள் நாம தான் மன்னர்கள். அப்போ நாம் எல்லாம் மன்னர்கள்னு சொன்னா, அப்போ இந்த ஆட்சி செய்கிறவங்க எல்லாம் யார்? அப்போ யாரு மன்னர்களுக்கு?
இதுதான் நிஜம். இதுதான் இது மக்களாட்சியினுடைய தத்துவம். அதுதான் இது ராஜாக்களுடைய ஆட்சி அல்ல. ராஜாக்கள் ஆண்ட காலங்களும் இருந்தது. ராஜாக்கள் ஆண்ட காலமும் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலே சேர சோழ பாண்டியர்கள் தொண்டர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பல்லவர்கள் ஆண்டார்கள். அதற்கான அடிச்சுவடுகள் எல்லாம் இன்னும் இருக்கு. இப்போ நான் பிறந்த பகுதி பல்லாவரம். அதற்கு முன்பு அதற்கு பேர் பல்லவபுரம். அப்படின்னா பல்லவர்கள் ஆண்ட இடம் என்று அதற்கான காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குப்தர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் இல்லையா? இந்த பக்கம் நம்ம நார்த்தை எடுத்தோன்னா சுல்தான்கள் ஆண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் ராஜாக்கள் ஆண்டு இருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்களும் அதற்கு அப்புறம் வந்து ஆண்டார்கள். அதுக்கப்புறம் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி சுதந்திரம் பெற்று ஆட்சிகள் காட்சிகள் எல்லாம் மாறினது. ஆரம்பத்தில் என்னமோ நல்லதான் போனது. ஆனாலும் அப்பவும் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. எல்லோரையும் சமமாய் பாவிக்கக்கூடிய அந்த காரியம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பிரிட்டிஷ்காரங்கிட்ட கூட அந்த இல்லை. ஜாதியை பார்த்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பிரிட்டிஷ்காரன் கூட சொல்லலை. பிரிட்டிஷில் காரன்லேயே ஒருத்தர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் இருக்கிறார். ஜனங்களை இப்படி நடத்தணும் இப்படி நடத்தக்கூடாது அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பக்கம் நின்று பிரிட்டிஷே எதிர்த்தவரும் இருக்கிறார். சாட்சியாய் அந்த உள்ள போய் அந்த வரலாற்றெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ இந்த பூமிக்குரிய அந்த காரியங்கள் இதை நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நமக்கு அது வேண்டாம். நாம் பரலோகத்தைக்குரியவர்கள். இயேசு போகும்பொழுது சொல்லிட்டு போனார், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. அதே போல இவர்களும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்ட்டு. அப்போ என்ன? பூமிக்குரியவர்கள் இல்லை, உலகத்தார் அல்ல. யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். அதாவது யாரு அவர்கள்னா? சீஷர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை நம்பி அவர் பின்னால் வந்தவர்கள். அவங்களை என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் அல்ல. யாரு உலகத்தான் அல்ல? இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்ல. அவர் இங்கே பூமியில் வந்தப்போ பூமிக்குரிய வேஷம் அவர் போடலை. ஆனால் அவர் இதுதான் சொல்ல வந்த அவங்களுக்கு, அவர் வஸ்திரமெல்லாம் கலர் வஸ்திரம்லாம் போட்டிருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் மறுரூபமான போது அவர் வஸ்திரம் எப்படி மாறி போச்சு? எப்படி மாறி போச்சு? வெண்மையா மாறி போச்சு. எல்லாம் அங்க கலரே இல்லை. சிலது கலர் புடவையை கூட சிலது பாருங்களேன், சில புடவையெல்லாம் போட்டால் சாயம் போயிடும். அந்த கட்டினப்போ இருந்த அந்த கலரு துவைச்சதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் போக போக என்ன ஆயிடும் சொல்லுவாங்க, பல்லு இழிக்குது பாரு அப்படின்வாங்க. அப்போ கலர் என்னைக்குமே போகக்கூடியது இல்லையா? கலர் போகக்கூடிய. ஆனால் இது போகாது, கரைப்படியும். ஆனால் அந்த கலர் கொஞ்சம் மங்கும். வெள்ளை கரைப்படியும். அல்லது அந்த நல்ல பிரைட்டாக இருக்கிற ஒயிட்டு நம்ம போட போட சரியாக துவைக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு விதமாய் அது அந்த அந்த பிரைட்னஸ் குறையும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில பேருக்கு துவைக்கும் போது தெரியறதில்லை. வெள்ளை துணியையும் சேர்த்து கலர் துணியில் போட்டுருவாங்க. வெள்ளை துணியை என்ன செய்திருவாங்க? கலர் துணியில் போட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்? இதனுடைய தன்மை மாறிவிடும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது கலர்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பரலோகத்திற்குரிய வாழ்க்கை வெண்மைன்னு வச்சுக்கோங்களேன்.
இதையும் அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் இது என்ன ஆகும்? கரைப்பட்டு தானே செய்யும். கலர் கொஞ்சம் மங்கி தானே போகும். மங்க என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இது ஒயிட்டா கலரானு தெரியாது, ஒரு மாதிரி மஞ்சள் கலராக நம்ம சொன்ன சேவேரி போச்சு அப்படின்னு. அப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திற்குரிய வேஷம் எனது கூட முதல்ல அப்படி தான் துவைப்பாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், இந்த சரிப்படாது, என் துணியை நானே துவைச்சுக்கிறேன், வெள்ளையை மாத்திரம் தனியாக. ஏன்னா அதனுடைய தன்மை மாறுகிறது. அதற்கு காரணம் என்ன? அதன் மேல் நாம் தியானம், இது இப்படி தான் ஆகும்னு நமக்கு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்வோம்? சரி போனால் போதும் அப்படின்னு நம்ம அந்த உதாசீனப்படுத்தக்கூடிய அந்த காரியம் அது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். அப்போ இங்கே இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், நீர் என்னை உலகத்திலே அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சீஷர்களுக்காக தன்னை அவர் என்ன செய்கிறாராம், எந்த அளவுக்கு பரலோகத்தை வெளிப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு பிதாவின் தன்மையை வெளிப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தத்தை, பிதாவினுடைய அந்த பரிசுத்தத்தை மாம்சத்தில் இருந்து கொண்டு வெளிப்படுத்த முடியுமா, அவ்வளவையும் அவர் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். என்னங்க வசனம் சொல்றது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய்த்தான் வெளிப்பட்டார். நமக்கு என்னெல்லாம் உணர்வுகள் இருக்கோ எல்லாம் அவருக்கு 33 வயசுல இருந்திருக்காதா? எல்லாம் உண்டு. அழ உண்டு, சிரிப்பும் உண்டு, பசியும் உண்டு, தாகமும் உண்டு, எல்லா உணர்வுகளும் உண்டு. வாலிபத்திற்குரிய எல்லா உணர்வுகளும் இருக்கும், எல்லாம் உண்டு. நம்மை போலவே சோதிக்கப்பட்டார்னு தான் சொல்லப்படுகிறது. நமக்கு என்னெல்லாம் சோதனை வாலிபத்தில் வருமோ, அந்த 33 ஆண்டு வயதில் வருமோ, அதெல்லாம் அவர் கடந்து தானே வந்துரு. முக்கியமான வயசு இல்லையா அது? இல்லை, 12 வயசுலேயே நான் பிதாவிற்கு அடுத்தவைகளில் இருக்கணும்னு சொல்லிட்டு உறுதி ஆயிடுறார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? டீனேஜ் வரும், 13. அப்போ அவர் என்ன பார்க்குறார்? அந்த 12 வயசு இப்போவே இவரை பிடிச்சிக்கிட்டா தான் நல்லது. இதுக்கப்புறம் போனால் டீனில் போயிட்டா அப்புறம் நம்ம அவ்வளோதான், டீலில் போக வேண்டியது தான். டீனேஜ்குள்ளே நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு டீனேஜே கூட ஆக வேண்டியதில்லை. இன்னைக்கு எது டீனேஜ்னே தெரியல. சில பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரமே என்ன ஆயிடுறாங்க? பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க. 9 வயசுல, 10 வயசுல, சில பிள்ளைங்க 8 வயசு, என்னன்னே தெரியாமல். காரணம் என்ன? நாம் புசிக்கக்கூடிய ஆகாரம் எல்லாம் மருந்தாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய அந்த ஹார்மோன்ஸுங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பிள்ளைகள் சீக்கிரமாக, அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன தெரியாது அதை பற்றி. அப்படிப்பட்ட வயதிலேயே கூட சில பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆகிடுறாங்க, கஷ்டப்படுதுங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அப்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது 1 வயசு பிள்ளைன்னு இல்லை, 6 மாதம் பிள்ளைன்னு இல்லை, இல்லை பழுத்த கிழவியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு காரியங்கள் இன்னைக்கு வெகு தீவிரமாக இப்படிப்பட்ட இந்த வன்மையான கிரியைகள், வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் பிசாசின் கிரியைகளில் ஒன்று. இதுவும் பிசாசின் கிரியைகளில் ஒன்று. ரொம்ப கூலாக சுற்றுறாங்க. அப்படி பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து சுற்றுறாங்க. அவங்களுக்கு தண்டனையும் கூட அதிகமாக இல்லை, ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியலை. நிறைய பேர் அதை வெளியே சொன்னால் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? உள்ளுக்குள்ளவே மறைச்சிடுறாங்க. சின்ன பிள்ளையிலே அப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்றது. ஒரு சிலர் அதை பகிரங்கப்படுத்தினாலும் கூட அது சரியான சாட்சி இல்லாதனால, ஏன்னா கோர்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை ப்ரூஃப் வேணும். சிலதெல்லாம் ப்ரூஃப் வச்சுக்கிட்டா தப்பு செய்வானுங்க, செய்கிறவனுங்க. இல்லை மாட்டிக்கிறவங்க தான் ஏதாவது ப்ரூஃப் இருக்குதான்னு அந்த நேரத்தில் பார்க்க முடியுமா? சட்டத்துக்கு தேவை ப்ரூஃப். உண்மை இருந்தாலும் அந்த செத்து தான் போகும். ஆனால் கோர்ட்டில் மாட்டப்பட்டிருக்க வாசகம் எப்படி? வாய்மையே வெல்லும். அவர் அதை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். காந்தி தாத்தா என்ன நினச்சி சிரிக்கிறாருன்னு தெரில. கீழே என் ஃபோட்டோவுக்கு கீழே வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன இல்லை? வாயும் இல்லை, மெய்யும் இல்லை, எல்லாம் செத்து போயிருக்கு. இன்னொன்று,
சட்டத்துக்கு பாரபட்சம் இல்லை, யாரையும் அது பார்க்காது. பாரபட்சம் இல்லைன்றதுக்கு தான் அந்த துலாக்கோலை வச்சுட்டு இருக்கிற அந்த அந்த சட்ட அந்த நீதி தேவதனுடைய கரத்தில் அந்த துலாக்கோல் இருக்கும். அது இப்படி இப்படி அசையாது, அது கண்ணும் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நீதி ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அது கண்ணு கட்டப்பட்டிருக்கு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்காங்க. இன்றைக்கு எல்லாம் அப்படி பிசாசின் கிரிகளுக்குள்ளாக இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இப்படித்தான் அநியாயத்தின் மேல் அநியாயம் செய்து கொண்டு இந்த உலகம் அன்றைக்கு எப்படி நோவாவின் காலத்திலே உலகத்தை அழிக்க தேவன் தீவிரம் காட்டினாரோ, சோதோம் கொமாராவை அழிக்க தேவன் தீவிரம் காட்டினது காரணம் என்ன? அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்திலே போய் எட்டினது. அந்த பாவத்தின் கூக்குரல் போய் தேவ சமூகத்திலே எட்டினதினாலே அவர்கள் இறங்கி வந்து அழித்தார்கள். இன்றைக்கும் அதுதான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் போயிட்டு எட்டி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய கிரியைகள் வருகைக்கான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் சேரும்போது இப்போ எப்படி இருக்கும் இந்த பூமின்றத நினச்சி பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் நாம் எப்படி இருந்தால் அவரோடு இணைந்து கொள்ளலாம் என்று தான் ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களிலே உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? இயேசுவை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல வாழ யார் இடத்துல கற்றுக்கொள்ளலாம்? எந்த புத்தகத்தை, உலக பிரகாரமாக எந்த புத்தகத்தை படித்தாலும் இல்லை யார் எழுதின படித்தாலும் நம்மளால் அதை பின்பற்ற முடியாது. ஒரே ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேத புத்தகம். இயேசு சொன்னார்ல, என் வசனமே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும், அவர்களை காத்துக்கொள்ளும், வசனத்தினாலே காத்துக்கொள்ளும், வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். அப்போ இந்த உலகத்தின் வேஷத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி படித்து படித்து அல்லது கேட்டு கேட்டு உள்வாங்கி 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 அதை நாம் தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள உள்ளிருந்து அது என்ன ஆகணும்? அந்த வேஷம் கலையணும். எப்படி? வேஷம் எங்கேருந்து கலையணும்? உள்ளிருந்து கலையணும், வெளியேருந்து கலையிறது இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து, அது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்தாதான் இந்த வெளியே தோற்றமும் சரிப்படும். ஆமேன். இப்போ இயேசு கூட்டிகிட்டு போகிறார் உயர்ந்த மலைக்கு. அவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லலை, நான் மறுரூபமாக போகிறேன், நான் பிதாவோட கனெக்ட் ஆக போகிறேன், அங்கே மோசையும் எலியாவையும் எல்லாம் நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லலை. ஜெபம் பண்ண போகலான்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகிறார்? அவங்க முன்பதாக மறுரூபம் ஆகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு சீஷனும், ஒவ்வொரு ஊழியனும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளே கடந்து போய் மறுரூபமாக வேண்டும். பூமியின் தன்மையை அவர்கள் மறக்க வேண்டும். அங்கே போனால் பேதுரு மறந்துட்டார், உலகத்தையே மறந்துட்டார். யோவான் உலகத்தையே மறந்தார். சின்ன வயசு தான், வாலிபன் தான் யோவான். இவராவது முதியவர், இவரும் உலகத்தை மறந்தார். வாலிபனும் உலகத்தை மறந்தான். எல்லாரும் உலகத்தை மறந்துட்டாங்க. கீழே மேலே வந்திருக்கிறோம், கீழே இருந்து மேலே வந்திருக்கின்ற அந்த நினைப்பே அவங்களுக்கு இல்லை. நாம் இங்கேயே இருந்துடலாம். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் இங்கே இருந்தாலும் இயேசு சொன்னதை போல இவர்கள் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்லாததை போல இவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எதற்காக அனுப்புகிறார்? இப்போ இயேசு நம்மளை அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை ஜனங்களுக்கு சொல்வதற்காக, சுவிசேஷத்தை சொல்லி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை, வேஷத்தை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாமளும் மற்றவர்களை போய் சந்தித்து இயேசுவை அறிவிக்க வேணும்னு சொன்னா முதலாவது நாம என்ன ஆகணும்? பரிசுத்தமாகணும், சுத்திகரிக்கப்படணும். நம்ம எதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும்? நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை சோப்பு போட்டு குளிக்கிறது இல்லை, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவயத்தினுடைய கிரியைகள் எல்லாம் மாறணும். இருதயத்தின் நினைவு, அந்த சிந்தனைகள்
மாறணும் இயேசுவை போல. மூளையினுடைய செயல்பாடுகள் இயேசுவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியதாய் மாறணும். நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் எல்லாம் இயேசுவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடியதாய் மாறணும். நம்முடைய வார்த்தைகள் இயேசுவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடியதாய் மாறணும். நம்முடைய பார்வைகள், ஒருத்தரை பார்க்குற பார்வை அது நல்லதா கெட்டதா, இயேசு பார்த்தாருன்னா அது நல்லதாக தான் இருக்கும். அப்போ இயேசுக்குள்ளே நாமளும் பார்த்தா கெட்டு போனதும் எப்படி தான் தெரியும்? நல்லதாக தான் தெரியும். ஒரு விபச்சார ஸ்திரியை எல்லாரும் பார்த்த பார்வை கையமை, விபச்சாரம் செய்தது உண்மை, கையமையுமாய்த்தான் பிடித்தார்கள், கொண்டு வந்து இயேசுவின் முன்பதாய் நிறுத்துகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பார்த்த பார்வை அவள் கொல்லணும், அவள் சாகணும், நியாயப்பிரமாணத்தின்படி அவள் சாகணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு பார்த்த பார்வை வேறு. அவங்க எல்லாம் ஒருத்தரை பார்க்க, இயேசு எல்லாரையும் பார்க்குறார். நம்ம ஒருத்தரை கையை காட்டினா, இங்கே என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் அடிக்கடி சொல்வார், உங்கள் 5 விரலில் ஒரு விரல் அடுத்தவங்களுக்கு விரோதமாக நீட்டினா 4 விரல் என்ன செய்யும்? உங்களை பார்க்கும், உங்களை குற்றப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அங்கே பல பேர், சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரலாம், முதிர்ந்த வரலாம், எல்லாம் கல்லை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க, அடித்து கொல்லணும், கொலை வெறியோடு நிற்கிறாங்க. ரொம்ப சத்தியத்திற்கு நாங்கள் தான் உயிரையே கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உயிரை எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. இயேசு பார்த்தார், அவள் செய்தது அவள் பாவித்தான், ஆனால் கல்லெறியக்கூடியவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களா அப்படின்னு பார்க்குறார். ஒவ்வொருத்தருடைய காரியத்தை பார்க்கும்போது அவருக்கு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருடைய ஹிஸ்ட்ரியும் அவருக்கு தெரியும், யார் யார் எந்தெந்த பாவத்திலெல்லாம் மாட்டியிருக்காங்கன்னு தெரியும். அதனால் ஒரே ஒரு வார்த்தை அதை முடிக்கிறதுக்கு சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியுங்கள். யாராவது கல் எறிஞ்சாங்களா? யாராவது கல் எறிஞ்சாங்களா? யாரும் கல் எறியல. எல்லாரும் என்ன செய்தான்? ஏசு அதை சொல்லிட்டு அமைதியாக கீழே தான் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறார் தரையில். என்னமோ அந்த ஸ்திரீயும் பார்க்கல, அவங்களையும் பார்க்கல, ஒரே ஒரு வார்த்தை ஓயாமல் கேட்டதுனால சொல்லிட்டு ஒரு கீழே எழுதி கொண்டு இருக்கிறார். வந்தவங்க எல்லாம் கல்லை அங்கேயே ஒருத்தராக போட்டுட்டு என்ன செய்தாங்க? போயிட்டாங்க. நிமிர்ந்து பார்க்குறார், ஒருத்தரையும் காண. ஆனால் பாவம் செய்த ஸ்திரீ மாத்திரம் அங்கேயே இருக்கிறார். மற்றவங்க அவங்க பாவிகள், ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி இருக்காங்க, அதனால போயிட்டாங்க. ஆனால் நான் பாவி தான், ஆனால் இவர் பரிசுத்தர், இவர் என்ன சொல்ல போறார், இவர் என்ன எப்படி நியாயம் தீர்க்க போறார் தெரியலையே அப்படின்னு அவள் விழுந்து கிடக்கிறாள் அவருடைய பாதத்தில். இயேசு பார்க்கிறார், எங்கே உன்னை குற்றப்படுத்தினவர்கள்? கல்லெறிய வந்தவர்கள் எங்கே? அந்த உலகத்தின் வேஷம் எங்கே? எல்லாம் போய்விட்டது. இப்போ இயேசு அவர் என்ன செய்ய சொல்ல போறாரு? அவள் தலை குனிந்தபடி இருக்க அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்க நியாயம் தீர்க்கலை, பாவிகளே உன்னை என்ன செய்யலை, நியாயம் தீர்க்கலை, பரிசுத்தவான் நானும் என்ன செய்ய மாட்டேன், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் ஒன்று உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், இனி இந்த பாவத்தை செய்யாதே, இனி இந்த பாவத்தை இனி பாவம் செய்யாதே. இந்த பாவம் மாத்திரம் இல்லை, இனி பாவம் செய்யாது, எந்த பாவமும் செய்யாது. அதுக்கப்புறம் அவள் இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காகவே வாழ்ந்து மரித்தாள் என்று வேத சரித்திரங்கள் சொல்லுகிறது. அதோடு முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அப்போது நம்முடைய அந்த கிரியைகள் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகளாய் இருக்கணுமே ஒழிய, இப்போ சில பேர் நம்மக்கிட்ட வேணும்னு நம்மளை பிசாசு யாரையாவது ஒருத்தரை உள்ளே அனுப்பி என்ன செய்வான்? நம்ம மூடை கராப் பண்ணுவான், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவான். இப்போ ரொம்ப ஈஸி, யாரும் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, காற்றோடு காற்றா என்ன எதில் வருது? ஃபோனில் வருது, காற்று வாக்கில் வந்துடுது. முதலாவது உத்துக்கு ஒரு செவத்தில் வச்சு கூட கேட்கணும்னு சொல்லுவாங்க, என்ன பேசுகிறாங்க அங்கன்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, காதோடுமா என்ன ஆகிப்போச்சு, யாருக்குமே கேட்காத அளவுக்கு வெறும் சில பேரும் அது மாத்திரம் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இவங்களை ஏதோ யாரை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, மனசில் வச்சுக்க, அது தேவைப்படும் சமயத்துக்கு. அப்போ என்ன ஆகிடும்? அது உள்ளே என்ன ஆகும்? அந்த என்ன ஆகும்? அந்த எல்லாம் உள்ள ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸ்டோரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்? அது வெடித்து சிதறும். அது யாராலன்னு நமக்கு அப்போ புரியாது. அதுக்கப்புறமா கர்த்தர் உணர்த்தினார்லாம், அன்னைக்கு போட்ட விதை யாரு?
பிசாசு யாரையோ கொண்டு விதைச்சிருப்பான். அந்த விதை என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு வெடித்து இருக்கிறது. அந்த பாம் இன்னைக்கு வெடிச்சிருக்கு. அதனால பிரச்சனை. அப்போ பிரச்சனை எங்கே எப்படி வேணாலும் வரும். ஆகவே அதை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் அதை தடை செய்ய நம்மால் இயலும். ஒரே வார்த்தை, இந்த பேச்சு என்கிட்ட பேசாதீங்க. ஒரே வார்த்தை, யாராக இருந்தாலும். இல்லையா, ஒருவேளை அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலை, பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்க, கேட்க வேண்டிய சூழ்நிலையை கேட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணி விட்டுறணும். வேறு ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திர ஆண்டவரே, இதெல்லாம் அவங்க கரத்தில் ஒப்புக்கடும். இது எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? எனக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணிடக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. ஏசதை டெமோ காண்பித்து விட்டு தான் அவர் சென்றார். சீஷர்களுக்கு அவர் கட்டளையும் கொடுத்தார், நான் இருக்கிற வரல இதை பேசக்கூடாது, நான் போனதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆனால் எந்த சீஷன் அந்த அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட 12 சீஷர்கள் வரிசையில் வராத பவுல் அவருடைய வார்த்தையை அதிகமாய் பெற்று அவர்தான் இதை எழுதி வைத்திருக்கின்றார். மறுரூபமாகுங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மை பெரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபமாகனா முதல்ல இந்த உலகத்திற்குரிய வேஷத்தை, பூமிக்குரிய பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை நாம் களைய வேண்டும். அது இன்னும் நிறைய களைய வேண்டிய காரியம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு இதோடு போதும், நாம் நிறுத்தி கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, எனக்குள்ளே நீங்க விரும்பாத இந்த உலகத்தின் கிரியை யார் மூலமாகவும், எந்த சத்ருவின் மூலமாகவும், அல்லது மனிதர்கள், நண்பர்கள், உறவுகள், அல்லது எதன் மூலமாகவும், எந்த காரியத்தின் மூலமாகவும் எனக்குள்ளே அது என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. என்னை இந்த உலகத்திற்குரிய அந்த வேஷத்திலே நான் அகப்பட்டு கொள்வதற்கான காரியத்தை எனக்குள்ளே அது உருவ கொண்டு வரக்கூடாது. என்னை முழுக்க முழுக்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமது பரிசுத்த ஆவியினாலே, உடைய வசனத்தினாலும் என்னை காத்து கொள்ளும்படியாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்னை காத்து நடத்துங்க. நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி தகப்பன். நீங்கள் தாமே இந்த நாளிலும் கூட இந்த உலகத்திற்குரிய இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகத்தின் வேஷம் எப்படி, உலகத்தின் வேஷத்திற்கு முன்பதாக இருந்த உம்முடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், அது எப்படி என்பதை எங்களுக்கு விலக்கி இருக்கிறீர். சில விஷயங்களை மேலோட்டமாக எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இந்த உலகத்தின் காரியங்களும் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் இதை சரியாய் உணர்ந்து கொள்ள, சரியாய் புரிந்து கொள்ள, இதற்கு ஒரே ஒரு தீர்வு, உமக்குள்ளே நாங்கள் நிறைந்து உம்முடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே எங்களை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அது ஒன்று தான். உம்முடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுது நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த உலகத்தின் வேஷம் எங்களை விட்டு அது விலகி நாங்கள் உம்மை போல மாற நீர் விரும்புகிற அந்த பரலோகத்தின் தன்மை, அந்த பரலோகத்தினுடைய அந்த சாயல் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உமது ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இன்னும் நீர் உணர்த்தி கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற எல்லோரையும் கூட ஆண்டவரே நீங்கள் தாமை ஆசீர்வதித்து மறுரூபம் அடைய, இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தவிர்க்க உம்மோடு கூட இணைந்து கொள்ள, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமது வருகையில் காணப்பட உதவி செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே சகல துதி, கனம், மகிமையையும் நன்றியையும் ஜெபத்தையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.